மழை தண்ணி காலத்தில் மிகவும் கஷ்டமான நிலையில் போலீஸ் அதிகாரி வந்து சாமான் தந்துட்டு போகிறார். நன்றி எங்களுக்கு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது தருமபுரம் 8ஆம் யூனிட் என்ற ஒரு பகுதிக்கு நிற்கிறோம். இந்த பகுதி வந்து உண்மையிலேயே வெள்ளத்தால் ஒரு முழுமையாக மூழ்கின ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து நாங்கள் இப்போ ஒரு சிறிய உதவி திட்டம் செய்ய வந்திருக்கிறோம். அதுக்கும் வந்து கிராம சேவையாளரால் உறுதிப்படுத்தப்பட்டு தருமபுர காவல்துறை போலீசாலையும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும் வந்து வயசான அம்மாக்கள், தனிமையில் இருக்கிற அம்மாக்கள், கண்ணே தெரியாமல் 2 கண்ணும் தெரியாமல் இருக்கிற 2 குடும்பங்கள்னு சொல்லி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை செய்ய வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, தொடர்ந்தும் வந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இன்னும் எங்களுக்கு உதவிகள் தேவையாக இருக்குது. அந்த உதவிகளையும் நீங்கள் எங்களுக்கு தரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த உதவி யார் செய்தார் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும். எங்களுக்கு வந்து கிரிவல மண்ணை வந்து ஒரு தொகை பணத்தை அனுப்பி அந்த பணத்துல வந்து ஒரு பகுதியை வந்து இந்த தர்மபுர பகுதிக்கும் செய்ய சொல்லி கேட்டிருந்தார். அந்த தொகையில இருந்து தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த தர்மபுர பகுதியில பயன்படுத்துறதுக்கு எங்களோட வந்து இணைஞ்சு செயல்பட்ட தர்மபுர போலீஸ் அதிகாரி சதுரங்க சார், அவரோட சேர்ந்த ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் வந்து இணைஞ்சு அவர்களும் வந்து அடையாளம் காணப்பட்ட, அவர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட சில இடங்களுக்கும் நாங்கள் வழங்கியிருந்தோம். இனியும் நாங்கள் வழங்க இருக்கிறோம். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி வந்து நான் நிற்கிற இடத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெள்ளம், எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இன்னும் நாங்கள் வழங்குறதுக்கு இருக்கிறோம். தயவு செய்து இந்த காணொலிகளை பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதன் ஊடாக எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து இந்த பகுதிகளில் இருந்து இருக்கிற மக்களுக்கு நிதி இப்போ அக்கா, இந்த தண்ணியா நீங்க குடிக்கிறீங்க? இது குளிக்கிறதா? சின்னாக்கள் குளிச்சா கட்டாயம் கடி வரும். இதுக்கா தண்ணி மேவி போனதா? போட்டோம். சரி, உங்களுக்கு இதுல சந்தோஷம் என்னண்டா, இதுல வந்து கூடுதலானது இல்லை. இருந்தாலும் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள அதில் பெறுமதியான பொருள் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு இப்போ உடனடியாக தயார் செய்ததால் இந்த உலகம் தந்திருக்கிறோம். சார், நீங்கள் எதுவும் சொல்ல போறீங்களா? ඇත්තට මේ විදිහට මේ උදව් කිරීම ලැබීම, ඒ වගේම උදව් කරපු සියලු දෙනාටත් ස්තුතිවන්ත වෙනවා. තවත් මේ වගේ අපි හඳුනාගත්ත ප්‍රජාවක් ඉන්නවා. අපි අනිවාර්යෙන් ඉදිරියේදීත් මේ වගේ වැඩසටහන් පොලිසියත් සමග ඒකාබද්ධ වෙලා කරොත් මේක ලොකු සහනයක් කියලා මම හිතනවා. என்னண்டா, இப்போ கதைச்சது சிங்களத்தில் கதைச்சபடியாக நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு வந்து என்ன பேர் என்னாக்கு ரமேஷ் அண்ணா நிற்கிறார். அவர் வந்து சார் சொன்னதை தமிழில் சொல்லுவார். வணக்கம். சார் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த உதவி திட்டத்தை வழங்கிய நபர்களுக்கு தான் நன்றியை செலுத்துவதுடன், எங்களோட போலீஸ் பிரிவுக்குள்ளே நாங்கள் இப்படியான நபர்கள், மக்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் இனங்கண்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று நாங்கள் அது மாதிரி தங்களை போன்று இன்னும் சிலரிடம் நாங்கள் தொடர்பு கொண்டு இவ்வாறான உதவிகளை பெற்று அவ்வாறான மக்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்னும் இந்த மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அது அப்படியான ஒரு அடிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த மக்கள் வாழ்கிறாருன்றதை தான் ஐயா சொல்லியிருக்கேன்.
இதில் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. சரியான வெள்ள அனர்த்தம், வீட்டுகளெல்லாம் தண்ணி மூத்து பெரும் கஷ்டத்தை அனுபவிச்சோம். இந்த நேரத்தில் தருமபுரி போலீஸ் அதிகாரிகளால் எங்களுக்கு பொதி ஒன்று தந்து உதவினாங்க. அவங்களுக்கு ஆனால் கிளச்சஸ் ஒன்றும் இருக்குது. கிளச்சஸ் பாவிக்கிறா போல இருக்கு. அம்மா அம்மா தர்மபுரம் போலீஸ் அம்மா வாங்க. ஐயோ இல்லையா, செத்து போச்சுட்டு என்ன நடந்தது? ஒன்றும் மருந்து குடி செத்தது 84ல். அதான் மகன் வந்து செத்தது 2014. என்ன நடந்தது? அவருக்கு வருத்தம் இந்த வெடிப்பட்டது. என்ன வெடிப்பட்டது? இந்த இடம்பெயர்ந்து போனோம். அப்ப வெடிப்பட்டதா? இப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க? தனியா தான். அவங்களுக்கு மதியம் சாப்பாடு வேணும். மதியம் சாப்பாடு தருவாங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்ப அவங்க ஒரு பொதி கொண்டு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தாரத்துக்கு. சரியா? அந்த பொதியை நீங்க வேண்டல இப்பயா வாங்க வழியில. මම මේ ප්‍රදේශයට ඇවිල්ලා සොයා බැලීමේදී මේ අම්මගේ ඇස් දෙකම පේන්නේ නැහැ. ඊට පස්සේ මේ අම්මට ආහාර සමහර වෙලාවට වටපිටාවෙන් කට්ටිය සමහර දවස්වලට උදව් කර விசேடமாக தான் இந்த தர்மபுரம் போலீஸுக்கு பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஊர் மக்கள் சம்மந்தமாக தேடி பார்க்க இந்த பிரதேசத்தில் இருக்கிற இந்த தற்போது நிற்கிற அம்மா வந்து 2 கண்களின் பார்வையற்ற ஆட்டையும் உதவி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் தேடி பார்க்கல சில சந்தர்ப்பங்களில் அயலவர்கள் உணவு அளித்து சில சந்தர்ப்பங்களில் உணவின்றியும் இருந்திருக்கிறா. அதன் அடிப்படையில் தேடி பார்த்ததில் தினமும் ஒவ்வொரு மதிய நேரங்களில் வந்து தர்மபுரம் போலீஸாருக்கு வழங்கப்படுகின்ற உணவில் ஒவ்வொரு நாளும் பார்சல் 1-2 அம்மாவுக்கு கொண்டு தினமும் வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த 8ஆம் யூனிட்டுக்கு இந்த அம்மா இருக்கிறா. உண்மையிலே இந்த அம்மாவுக்கு வந்து 6வது நீங்கள் உதவி செய்ய முன்வருவீங்கன்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த அம்மாவுக்கு ஏதாவது நாங்கள் ஒரு உதவி செய்து கொடுக்கலாம். தனிமையில் இருக்கிறா, வீடும் அப்படித்தான் இருக்குது. இவைகளுக்கு வந்து இதுவரைக்கும் தர்மபுர போலீஸ் அதிகாரிகளால் வந்து உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கு அவங்களுக்கு இல்ல வந்த கோடிக்கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு 2 கண்ணும் தெரியாத அம்மாவையும் இவதான் வந்து பராமரிச்சு கொண்டிருக்கிறா. இப்ப அம்மா பிள்ளைகள் எங்கம்மா உங்களோட? என்ன நடந்து செத்தது? காட்டு அட்டாக். வேற உங்களோட பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லையா? அவர் என்ன செய்யறாரு? அவர் தான் செத்தவரா? ஒரே ஒரு பிள்ளை, அவர் செத்துட்டாரா? இப்ப நீங்க தனியா தான் இதுல இருக்கிறீங்க. ரைட். உங்களுக்கு போலீஸ் அதிகாரிகளால ஒரு பார்சல் தர போயிடும். பெரிய பார்சல் இல்ல, ஒரு சின்ன பார்சல் தான். ஆனா இந்த நேரம் தாரது அது பெரிய விஷயம். சரி, சரி அம்மா, சரி. நீங்க அதை வெட்டி மழை காலத்தில் மிகவும் கஷ்டமான நிலையில் போலீஸ் அதிகாரி வந்து சாமான் தந்துட்டு போறாரு. நன்றி எங்களுக்கு. Okay.